வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. கொஞ்சம் சர்ச்சையானதும் கூட. ஓஷோவோட கிறிஸ்தவமும் ஜென்னும் சொற்பொழிவோட 6ஆம் பகுதியை எடுத்திருக்கோம். இதுல ஒரு பக்கம் சரித்திரம், இன்னொரு பக்கம் தியானம்னு ரெண்டையும் மோத விட்டு சில முக்கியமான கேள்விகளை எழுப்புறார். ஆமா, இது வெறும் மத விமர்சனம் இல்ல, அதுக்கும் மேல. வாங்க, இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு உரையாடலையும் புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல் இருக்கு. அது ஒரு சின்ன ஜென் கதை. ஆமா, உங்கான் கதை. உங்காண்டு ஒரு ஜென் சீடர் அவரோட குரு ஹியாகுஜோ கிட்ட இருந்து யாகுசான்னு இன்னொரு குருவை பார்க்க போறார். அப்போ யாகுசான் கேக்குறார், உன் குரு ஹியாகுஜோ என்ன சொல்லி கொடுக்கறார்? அதுக்கு உங்கான் சொல்றார், அவர் அடிக்கடி 3 சொற்றொடர்களை தாண்டிப்போ இல்லனா 6 சொற்றொடர்களை தாண்டிப்போன்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம், இந்த 3 அல்லது 6 சொற்றொடர்கள்னா என்ன? அதாவது புத்தக அறிவை, சாஸ்திரங்களை தாண்டி போகணும்னு சொல்றதுதான் இது. ஆனா அதை கேட்டதும் யாகுசானுக்கு பெரிய ஈர்ப்பு வரல. ஆமா, ஓ அப்படியா, சரி சரி, அவருக்கும் நமக்கும் ஒரு 700 மைல் தூரம் இருக்கிறது நல்லதுன்னு கொஞ்சம் நக்கலா சொல்றாரு. ஏன்னா இது ஒரு பொதுவான அறிவுரை மாதிரி அவருக்கு தோணுது, ரொம்ப ஆழமா தெரியல. ஆனா கதை இங்க முடியல. யாகுசான் விடாம, சரி வேற என்ன விசேஷமா சொல்வாருன்னு கேக்குறாரு. அப்போதான் உங்கான் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு நாள் சொற்பொழிவு முடிஞ்சு எல்லா சீடர்களும் கிளம்பும்போது யோகுஜோ திடீர்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆமா, எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த நொடியில யோகுஜோ ஒரே ஒரு கேள்வி கேக்குறாரு. அது என்ன? ஆமா, அது என்ன? இந்த கேள்வி, இதுதான் மொத்த ஜென்னுமே. அந்த சீடர்கள் திரும்பி பார்த்த அந்த ஒரு கணம். ஆமா, அங்கே எண்ணங்கள் இல்லை, சாஸ்திரங்கள் இல்லை, ஒரு தூய கவனிப்பு, ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்கு. அந்த விழிப்புணர்வை நேரடியா சுட்டி காட்டுறார். கரெக்ட். அது என்னன்னு கேட்கறது மூலமா இத கேட்டதும் யாகுசான் அப்படியே மாறிடுறார். அடடா, இத முதலே சொல்லியிருக்க வேண்டாமா? இப்பதான் உன் குருவோட உண்மையான போதனையை நான் பார்க்கறேன் என்கிறார். ஆமா, இந்த ஒரு கேள்விதான் ஓஷோ இந்த சொற்பொழிவுல முன்வைக்கிற எல்லா கருத்துகளுக்குமான திறவுகோள். சரி, இத மனசுல வச்சுக்கிட்டு ஓஷோவோட மற்ற வாதங்களை பார்க்கலாம். அந்த ஜென் கதை ஒரு விஷயத்தை தெளிவாக்குது. வார்த்தைகளை விட அனுபவம் தான் முக்கியம்னு. ஆனா ஓஷோ சொல்றபடி கிறிஸ்தவம் சரித்திரத்தையே தனக்கு சாதகமான வார்த்தைகள்ல எழுதி வச்சிருக்கு. ஆமா, உதாரணமா அமெரிக்காவை கண்டுபிடித்தது என்ற விஷயத்தையே எடுத்துக்கலாமே. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்னு நாம படிக்கிறோம். ஆனா ஓஷோ சொல்றார், அவர் கண்டுபிடிக்கல, திரும்ப கண்டுபிடிச்சார், அதுவும் தற்செயலா. ஆமா, இதுக்கு அவர் கொடுக்கிற சில சான்றுகள் தான் அவர் ரொம்ப சர்ச்சைக்குரியவரா மாத்துது. ஆமா, உதாரணத்துக்கு துருக்கியில 700 வருஷம் பழமையான ஒரு உலக வரைபடம் இருக்கு. அதுல அமெரிக்கா துல்லியமா வரையப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, ஒரு விமானத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த வரைபடம்னு குறிப்பிடுறாரு. அப்போ அந்த காலத்துல விமானம் இருந்ததான்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். இதுவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலேயும் போறாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்துல அர்ஜுனன் மெக்சிகோவை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதா சொல்றார். மெக்சிகோவோட பழைய சம்ஸ்கிருத பெயர் மக்ஷிகான்னு சொல்றார். இதெல்லாம் கேட்கும்போது இது சரித்திரமா இல்ல கற்பனையான ஒரு குழப்பம் வருது இல்ல? கண்டிப்பா, இங்கதான் நம்ம ஓஷோவை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு வரலாற்று ஆசிரியரா பேசல. கரெக்டா சொன்னீங்க. இந்த சான்றுகள் சரித்திரப்படி நிரூபிக்கப்பட்டவையா என்பது அவருக்கு முக்கியமில்ல. அப்போ நோக்கம் என்ன? மாறாக வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்பட்டது என்ற கருத்தை உடைக்க இது போன்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை ஒரு கருவியா பயன்படுத்துறார். ஓ, அதாவது நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற வரலாறு உண்மையா இல்ல உங்களுக்கு சொல்லப்பட்ட கதையான்னு கேக்குறாரா? ஆமா, கேட்பவர்களோட நம்பிக்கைகளை அசைச்சு பார்க்கறது தான் அவரோட முதல் நோக்கம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாலையும் சீனாலையும் பெரிய நாகரிகங்கள் இருந்துச்சு. புத்தர், லாவோச்சு இவங்கெல்லாம் நாகரிக மற்றவர்களான அவர் கேக்குறதுக்கு பின்னாடி இந்த நோக்கம்தான் இருக்கு. சரி, அப்போ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் தான் உலகத்துக்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்துச்சுங்கிற வாதத்தை அவர் முழுசா நிராகரிக்கிறார். ஆமா. சரி, இந்த வரலாற்று விமர்சனத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறார். கிறிஸ்தவத்தோட வன்முறை போக்கு. உலகத்துல நடந்த கொலைகள்ல கிறிஸ்தவத்தோட பங்குதான் அதிகம்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுக்கு நேர்மாறா இந்தியால நடந்த தத்துவ விவாதங்களை உதாரணம் காட்டுறாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். ஹிந்துக்களோட புனித நூலான ரிக்வேடத்துல ஜைன மதத்தோட முதல் தீர்த்தங்கரரான ஆதிநாதரை பத்தி ரொம்ப மரியாதையோட குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றார். ஆதிநாதர் ஹிந்து மத கருத்துக்களை ஏத்துக்காதவர். ஆமா, ஆனாலும் எதிர்கருத்து கொண்டவரையும் மதிக்கிற அந்த பண்பாடுதான் உண்மையான கலாச்சாரம் என்கிறார் ஓஷோ. புரியுது. கரெக்ட். தத்துவ முரண்பாடுகள் இருக்கலாம்,
ஆனா அதுக்காக ஒருத்தர் அழிக்க வேண்டியதில்ல. ஆனா கிறிஸ்தவம் இப்படி இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, உதாரணமா பேகன்ஸ்னு சொல்லப்படுற இயற்கை வழிபாட்டாளர்களை. அவங்க வேட்டையாடி கொன்னாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. இந்த பேகன்ஸ் யாருன்னா மரங்கள், ஆறுகள், நட்சத்திரங்கள்னு இயற்கையை வழிபட்டவங்க. அவங்க கிட்ட நரகம் பற்றிய பயமோ ஸ்வர்க்கம் பற்றிய பேராசையோ இல்ல. அவங்க இயல்பா மகிழ்ச்சியா இருந்தாங்க. இந்த மகிழ்ச்சியை கிறிஸ்தவத்தால தாங்கிக்க முடியலங்கிறாரு ஓஷோ. கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. இதே மாதிரியான வன்முறை தான் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா பூர்வ குடிகளுக்கும் எதிரா நடந்துச்சுன்னு சொல்றார். இங்கிலாந்துல இருந்து நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகள் ஆஸ்திரேலியா பழங்குடியினரை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி வேட்டையாடி கொன்னாங்களாம். ஓ அமெரிக்க செவிந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி ஓஷோ இன்னும் ஆழமா பேசுறார். அவங்கள கொன்னது ஒரு வகைனா இப்போ அவங்கள ஒரு நுட்பமான அடிமைத்தனத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது எப்படி? அவங்கள ரிசர்வேஷன் ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல வச்சு வேலை எதுவும் கொடுக்காம அரசாங்கம் ஓய்வூதியம் மட்டும் கொடுக்குது. இது எப்படி அடிமைத்தனம் ஆகும்? அவங்களுக்கு பணம் கிடைக்குதே. நல்ல கேள்வி. ஓஷோவோட பார்வையில இதுதான் மிக கொடூரமான அடிமைத்தனம். விளக்கமா சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை இல்ல, எந்த லட்சியமும் இல்ல. சும்மா பணம் கிடைக்கிறதுனால அவங்க சூதாட்டம், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களோட போராட்ட குணத்தையே இழந்துடுறாங்க. ஆமா, சுதந்திரம் வேணும்னு கேட்டா அந்த ஓய்வூதியம் நின்னுடுங்கிற பயத்திலேயே அவங்க வாழ்றாங்க. ஹிட்லரோட சித்திரவத முகாம்களை விட இது ரொம்ப நுட்பமான உளவியல் ரீதியான சித்திரவதை அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு இனத்தோட ஆன்மாவையே சாகடிக்கிற செயல் இது. கரெக்ட். ஒரு இனத்தோட போராட்ட குணத்தையே சிதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது ஒரு வழியா இருந்திருக்குங்கிறது நம்பவே முடியல. மாமா, இது வெறும் சரித்திர தருவல் இல்ல, ஒரு உளவியல் போர்முறை மாதிரி. இந்த பொதுவான விமர்சனங்கள்ல இருந்து ஓஷோ தன்னோட சொந்த அனுபவத்துக்கு வர்றார். இது அவரோட வாதங்களுக்கு இன்னொரு ஆழத்தை கொடுக்குது. ஆமா, அமெரிக்கால அவர் உருவாக்குன ரஜினீஷ்புரம் கம்யூனு ஒரு கிறிஸ்துவ அடிப்படைவாத ஜனாதிபதியான ரொனால்ட் ரீகன் எப்படி அழிச்சார்னு விவரிக்கிறார். அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை முன்வைக்கிறார். நியூயார்க் நகரத்தையே வெறும் $90 துப்பாக்கி முனையில பூர்வகுடிகள் கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஆனா நான் $6 மில்லியன் கொடுத்து ஒரு பாலைவனத்தை வாங்கி $300 மில்லியன் முதலீடு செஞ்சு அதை ஒரு சோலையா மாத்தினேன்னு சொல்றார். அப்படி இருந்தும் தன்னை ஒரு வெளிநாட்டுக்காரன்னு அமெரிக்கா சொன்னப்போ நீங்களும் வெளிநாட்டுக்காரர் தான்னு சொல்றார். நான் விசா எடுத்துட்டு வந்தேன், நீங்க படையெடுத்து வந்தீங்க, உங்க கையில ரத்தம் இருக்கு, என் கையில இல்லன்னு பதில் சொன்னதா குறிப்பிடுறார். சரித்திர விமர்சனத்திலிருந்து தனிப்பட்ட அனுபவத்துக்கு வந்து அடுத்ததா கிறிஸ்தவ இறையியலோட அடிப்படைகளையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஆமா, அதுல முக்கியமானது மன்னிப்புங்கிற கருத்து. மன்னிப்புங்கிறதே ஒரு நல்ல விஷயமா தானே பார்க்கப்படுது. ஆனா ஓஷோ கேக்குற கேள்வி வேற. கிறிஸ்தவத்துல இருக்கிற பாவ மன்னிப்புங்கிற சடங்கு குற்றங்களை ஊக்குவிக்குதுங்கிறது அவரோட வாதம். ஆமா, ஒரு நிமிஷம், அது எப்படி குற்றங்களை ஊக்குவிக்கும்? குற்றவாளி திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா இதை எடுத்துக்க முடியாதா? நல்ல கேள்வி. ஓஷோவின் பார்வையில இங்க பிரச்சனை மன்னிப்புங்கிற கருத்தே இல்ல. அப்போ பிரச்சனை அது ஒரு மலிவான சடங்காக மாற்றப்படுவதுதான். ஒருத்தன் கொலை செஞ்சிட்டு பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு $10 காணிக்க கொடுத்தா பாவம் மன்னிக்கப்பட்டுரும்னா, கொல்லப்பட்ட ஆளோட நிலைமை என்ன? பாதிக்கப்பட்டவங்கள பத்தி இந்த சிஸ்டம் பேசுறதே இல்ல. அதுதான் இது ஒழுக்கத்தையே நீர்த்து போகச் செய்கிறது என்பதுதான் அவரது கோபம். குற்ற உணர்ச்சியிலிருந்து சுலபமா தப்பிக்க ஒரு வழி இருந்தா மனுஷன் திரும்ப திரும்ப தப்பு செய்ய தயங்க மாட்டான். ஆமா, இத விளக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து தாவீது ராஜாவோட கதையை சொல்றாரு இல்லையா? ஆமா, அது ஒரு அதிர்ச்சியான கதை. தாவீது ராஜா தன்னோட படைவீரனான உரியாவோட மனைவி பத்சேபா மேல ஆசைப்பட்டு அவளோட உறவு கொண்டு அவளை கர்ப்பமாக்கிடுறார். இந்த தப்ப மறைக்க உரியாவை போர்க்களத்திலிருந்து வரவழைச்சி அவன் மனைவி கூட சேரும்படி சொல்றார். ஆனா அந்த வீரன் தன்னோட சக வீரர்கள் போர்ல இருக்கும்போது நான் சுகமா இருக்க மாட்டேன்னு மறுத்துடுறான். அதனால அவனை போரோட மிக கடுமையான பகுதிக்கு அனுப்பி சாகடிச்சிடுறார். அதுக்கப்புறம் பத்சேபால கல்யாணம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் செஞ்ச ஒருத்தர பைபிள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா கொண்டாடுது. இதுதான் கிறிஸ்துவம் கத்துக் கொடுக்கிற ஒழுக்கமான்னு ஓஷோ நேரடியா கேக்குறார். இதோட சேர்த்து கடவுளுக்கு பயப்படுங்கள்ங்கிற பைபிள் வாசகத்தையும் கடுமையா விமர்சிக்கிறார். அன்பு இருந்தா பயம் இருக்காதுன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா கிறிஸ்துவம் பயத்தையும் பேராசையும் வச்சுதான் மக்களை கட்டுப்படுத்துதுங்கிறது அவரோட பார்வை. நரகம் பற்றிய பயம், ஸ்வர்க்கம் பற்றிய ஆசை. கரெக்ட். இந்த 2 பலவீனங்களையும் வச்சு மக்களை உளவியல் ரீதியா அடிமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, மதங்கள் மனுஷனோட மன வளர்ச்சிய ஒரு குறிப்பிட்ட வயசுல நிறுத்திடுதுன்னு சொல்றார். ஆமா, அந்த ஜெசூட் பாதிரியார்கள் சொல்றத மேற்கோள் காட்டுறார். 7 வயசு குழந்தைய எங்க கிட்ட குடுங்க, அவனை ஒரு நல்ல கிறிஸ்தவனா மாத்தி காட்டுறோன்னு. அது ஏன் 7 வயசு?
ஏன்னா 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தையோட மனசுல ஒரு நம்பிக்கையை ஆழமா பதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களோட கேள்வி கேட்கிற திறனையே முடக்கிடலாம். ஆமா, அந்த வயசுல பகுத்தறிவு முழுசா வளர்ந்திருக்காது. அவங்க வளர்ந்த பிறகும் அந்த சின்ன வயசுல பதிஞ்ச நம்பிக்கை அப்படியே இருக்கும். அவங்களோட மன வயது எப்போதுமே 7ஆகவே இருந்துவிடும். இதனாலதான் மதங்கள் சின்ன வயசுலயே குழந்தைகளை பிடிக்க பாக்குதுங்கிறார். இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள், சரித்திரம், வன்முறை, இறையியல், உளவியல்னு எல்லா பக்கமும் தாக்கிட்டு இதுக்கெல்லாம் தீர்வு என்னான்னு கேட்கும்போது ஓஷோ திரும்பவும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றார். அந்த ஜென் கதைக்கு. ஆமா, இதுதான் இந்த உரையாடலோட உச்சம். ஹியூகோ கேட்டாரே, அது என்னன்னு. அந்த ஒரு கேள்விதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மருந்து என்கிறார் ஓஷோ. ஆமா, கிறிஸ்தவம் வெளியில இருக்கிற கடவுள், சாஸ்திரம், சடங்குன்னு உங்களை கட்டி போடுது. ஆனா ஜென் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீங்க திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு நொடி உங்க மனசுல என்ன ஓடுது? எந்த யோசனையும் இல்லாம ஒரு தூய கவனிப்பு மட்டும் இருக்கும் இல்லையா? ஆமா, ஓஷோ அந்த கணத்தை பத்தி தான் பேசுறார். அந்த கவனிப்பு தான் நீங்க. அதுக்கு எந்த மதமும் தேவையில்லை, எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. அது ஒரு நேரடி அனுபவம். இதுதான் அவர் அகவசந்தம், இன்னர் ஸ்பிரிங்னு சொல்றார். வெளியில வர்ற வசந்த காலம் நிரந்தரம் இல்ல, வந்துட்டு போகும். ஆனா தியானத்தின் மூலமா நீங்க அடையிற இந்த அக விழிப்புணர்வு நிரந்தரமானது. அது வார்த்தைகளால விளக்க முடியாதது. திரும்பி பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, வெறுமை. மனம் இல்ல. அந்த மனமற்ற நிலையில தான் உங்க உண்மையான இயல்ப, உங்க புத்தத்தன்மையை நீங்க உணர்றீங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ம். இவ்ளோ சிறப்பான ஜென் இந்தியால தோணுனாலும் ஏன் இங்க வளரல? அதுக்கு பதிலா சீனா, ஜப்பான்ல எப்படி பிரபலமாச்சு? அதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது. இந்தியாவோட கலாச்சாரம் ரொம்ப அறிவார்ந்த, சாஸ்திரங்களை மையமா வச்சிருந்த ஒரு பிராமண கலாச்சாரம். கரெக்ட். வேதம், உபநிடதம்னு எல்லாமே அறிவை, தத்துவ விவாதங்களை முன்னிறுத்துச்சு. ஆனா ஜென் என்ன சொல்லுச்சு? மனமற்றனே டுப்போ, அறிவை தாண்டி போன்னு சொல்லுச்சு. அறிவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு சமூகத்துல அறிவையே குப்பைன்னு சொல்ற ஒரு தத்துவத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஜென் இங்க வேர் பிடிக்கல. ஆனா சீனா, ஜப்பான்ல நிலைமை வேற. அங்க தாவோயிசம், ஷின்டோ மதம் இருந்துச்சு. ஆமா, இந்த ரெண்டுமே ரொம்ப எளிமையான, இயற்கையோடு இணைஞ்ச தத்துவங்கள். தாவோயிசமும் மனமற்ற நிலைய இயற்கையோட இயைந்து வாழ்றத பத்தி தான் பேசுச்சு. அதனால போதி தர்மர் ஜென்ன சீனாவுக்கு கொண்டு போனப்போ அது ஒரு வளமான நிலத்துல விழுந்த விதை மாதிரி செழிச்சு வளர்ந்துச்சு. இப்போ தானும் ஜென்ன திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த வட்டத்தை பூர்த்தி செய்யறதா ஓஷோ சொல்றாரு. ஆமா, ஆக இந்த முழு அலசல்லையும் நாம என்ன பாக்குறோம்னா, ஓஷோவோட பார்வையில கிறிஸ்தவம்ங்கிறது வரலாறு, இறையியல், உளவியல்னு பல கருவிகளை பயன்படுத்தி மனிதர்களை பயம், குற்ற உணர்ச்சி, பேராசைக்குள்ள கட்டி போடுற ஒரு அமைப்பு. அதுக்கு மாற்று மருந்தா எந்த சாஸ்திரமோ நம்பிக்கையும் கடவுளும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற அந்த புத்தத்தன்மையை, அந்த விழிப்புணர்வை நேரடியா அனுபவிக்கிற ஒரு பாதை தான் ஜென். திரும்பி பார், அது என்னங்கிற அந்த ஒரு கேள்வி. ஆமா, அது நம்ம கவனத்தை வார்த்தைகள்ல இருந்தும் எண்ணங்கள்ல இருந்தும் விடுவிச்சு நமக்குள்ள திருப்புறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ மதங்கள் மக்களை ஒரு குறிப்பிட்ட மன வயதில் நிறுத்தி விடுவதாக கூறுகிறார். நாம ஆழமா நம்புற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். அது மத நம்பிக்கையா இருக்கலாம், அரசியல் கருத்தா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா கூட இருக்கலாம். எந்தவித சார்பும் இல்லாம அந்த நம்பிக்கை நம்மளோட எந்த மன வயதில் உருவாகி இருக்குன்னு ஆராய்ந்தா என்ன தெரியும்? ஒருவேளை அது ஒரு 10 வயது சிறுவனன் பார்வையா இருக்கலாம். அந்த நம்பிக்கைகளை இப்போதைய நமது முதிர்ச்சிக்கு ஏற்ப வளர அனுமதிப்பதற்கு நமக்கு என்ன தேவைப்படும்? எதை நாம் கேள்வி கேட்க தயாராக வேண்டும்?